சாமி, என்ன ஒரே யோசனையா உட்காந்துருக்க? முகமெல்லாம் வாட்டமா வேற இருக்கு. எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. யோசனைலாம் ஒன்றும் இல்லை. சும்மா தங்கத்தை பற்றின நினப்புதான், வேற ஒன்றும் கிடையாது. டைனா என்ன பண்ணுறா? வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்றல. தம்பி இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி வாரம்னு சொல்லியிருந்தான். பஸ் ஏறிவிட்டானா? இன்னைக்கு சாயங்காலத்துக்கு எப்படியும் வந்துருவான்னு நினைக்கிறேன். வாரானா உன் தம்பிக்காரன்? வரட்டும் வரட்டும். ஆமா, தங்க எதுவும் போன்கின்னு பண்ணாளா? பிள்ளை எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு தெரியல. பிள்ளைக்கு போன் போட்டு 4-5 நாளுக்கு மேலே ஆகுது. இந்த அவகிட்ட சொன்னியா டைனா கற்பமா இருக்கான்னு? வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போகட்டும். அப்புறம் இவ எதுவும் கோச்சிக்குவா. இத்தனை வருஷம் இல்லாத நம்ம இப்போ உண்டாயிருக்கோம். இந்த நாத்தனாக்காரி வந்து பார்க்கலையானே மனசுக்குள்ள ஏதாவது சஞ்சலம் உண்டாக்கிக்கிட்டு இருக்க போறா. என்ன அம்மாவும் பிள்ளையும் காலையிலேயே யோசனையில் உட்காந்துட்டீங்க? இன்னைக்கு கோழி எடுத்து அடிக்கலாமனா இல்லை மீன் வாங்கி வரைக்கலாமனா? ஆண்டியே, இருக்கிற நிலைமைக்கு கோழியும் மீனும் தான் நமக்கு கேடு பத்தியா? எதுவும் சாம்பார் கம்பார வச்சு முட்டைக்கிட்ட இருந்தா வாங்கி தொட்டுக்க செய்யிட்டு. கோழி மீன் வாங்குற அளவுக்குலாம் ஒன்றும் பைசா கிடையாது. என்னையா இப்படி சொல்ற? ஏன் கையில எதுவும் காசு இல்லையா? கையில சுத்தமா காசு இல்ல. என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியலமா. அவன் தம்பிக்காரன்ட்ட கேட்டா என்னையா? அவன் பொண்டாட்டி கற்பமா இருக்கா, அவளை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிட்டு கையில காசு இல்லைன்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கேயும் ஒரு 2000-3000 கடன் கிட்ட பார்க்கலாமனாவது நினைக்கிறேன். அதுக்கும் ஒன்றும் வழி கிடைக்கல. என்கிட்டயும் சுத்தமா காசு இல்ல. என்னையா இப்படி சொல்ற? காசு இல்லாததான் திண்ணையில வந்து உட்காந்து விட்டியா? ஏட்டி நீ எதுவும் காசு வச்சிருக்கியா? நான் எங்க இருந்து போறது? உங்க மவனுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியாம நான் எங்க இருந்து காசு வச்சிருக்க போறேன்? செருவாட்டு காசு எதுவும் சேர்த்து வைக்கலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செருவாட்டு காசு சேர்க்கிற நிலைமையிலே நான் இருக்கேன். கொடுக்கறது காசையே செலவுக்கு பத்த மாட்டேங்குது. இதுல செருவாடு எங்க இருந்து சேர்த்து வைக்கிறது? உங்க மயம் கொண்டு வந்து கொடுக்குற 500-1000 புள்ளிகளுக்கு தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு செலவுக்கு, அப்புறம் வீட்டு செலவுக்கு தான் சரியா இருக்கு. ஏடி சரிட்டி இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்தா நீ இருந்தானே எடுத்து கொடுக்க போற. சரி விடு விடு. இந்தாங்க, நான் ஒன்றும் உங்க அம்மா கிட்ட சண்டைக்கெல்லாம் போகல. என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்றுக்கே டைனா வேற மட்டன் பிரியாணி வேணும், அது வேணும், இது வேணும்னு அவ பாட்டுக்கு பெரிய லிஸ்டா போட்டா. இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. மட்டன் பிரியாணியா? எதுக்குமா? சாப்பிட்றதுக்கா? என்ன இது மட்டன் பிரியாணி இந்த நேரத்துல சாப்பிடலாமா? ஏமா அந்த பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குதுன்னா அதையும் இதையும் நீ அது விருப்பத்துக்கு கொடுத்து பழக்கிடாதமா. பிள்ளைக்கு எதுவும் பாதிப்பாயிட போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கு. உடம்புக்கு எதுவும் சிக்கல் வந்துட போதுமா. டேய், நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். உன் தம்பி பொண்டாட்டி கேட்கற மாதிரி ஒன்றும் இல்லை. அவ விருப்பத்துக்கு தான் வாங்கி திம்பனு. தேந்தா ஆதியாவா டெலிவரிக்காரன் அவன்கிட்ட 7500 ரூபாய்க்கு பணத்தை கொடுக்குறா. 7500? அவ்வளவு ரூபாய்க்கு என்னமா வாங்கினுச்சு? காலைக்கு பூரி, பொங்கல், இட்லி, தோசைன்னு அவ்வளவுலத்துலயும் ஒரு செட்டு ஆர்டர் பண்ணிட்டு அது பத்தலன்ட்டு மதியானத்துக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் பிரியாணி, அப்புறம் கோழி வறுவல், காடை என்னமோ ஒன்று சொன்னாங்களே, காடை என்னமோ ஒன்று, அது இதுன்னு 7500க்கு வாங்கி திங்கடா. என்னடி சொல்ற? அடியா, இந்த பிள்ளை மாசமா இருக்கு, 7500 ரூபாய்க்கு வாங்கி திங்குதுன்னு சொல்றீங்க? ஐயா, என்னால நம்ப முடியலையே. நானும் தான் இருக்கேனே, உடம்பு இருக்குன்னு தான் பேரு. நான் உண்டாயிருக்கும் பொழுதுலாம் ஒத்த வாய் பச்சை தண்ணிக்கு வழி கிடையாது. அப்படி கிடந்தேன். அதுக்காக சாப்பிட்றேன்னு ஒன்றும் கண்ணு வைக்காதீங்க. சரி, சாப்பிட்டா போது விடு. ஆனா உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான். இல்லை, அவ தின்னட்டும்டா, வேணாம்னு சொல்லல. திங்கிறதுலாம் யார் விட்ட பணம்? என் பிள்ளை சம்பாதிக்கிற பணம்டா. உண்டாயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே இப்படி வாங்கி திண்டு குமிக்கிறாளே. நாளைக்கு கேன் எடுக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், ஆஸ்பத்திரிக்கு இதுக்குன்ட்டு 50,000-60,000 செலவு யாரு பண்ணுவா? இப்பவே எதுவும் 1 ரூபா 2 ரூபான்னு சேர்த்து வச்சுக்கிட்டா தானே உண்டு. ஏம்மா, சரி அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் விடுமா. அந்த பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லி மறுபடியும் பிரச்சனை எதுக்கு? வேண்டாம். இப்ப எங்க காணோம்? அவங்க ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி விட்டா. என்னம்மா, வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள தனியா எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனுச்சு? என்ன நடக்குதுங்க? நேற்று 2 அத்தை ஆஸ்பத்திரிக்கான்னு கூட்டாங்க. நான் எங்க அம்மா கூட தான் போவேன், எங்க அம்மா சொல்ற டாக்டர் தான் பாப்பேன். நான் போய் எங்க அம்மா கூட்டியாருன்னு சொல்லி போயிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கா? அதுக்கு தாமரை கிட்ட போன் பண்ணி சொன்னா அக்காவே வீட்டுக்கு வரப்போகுது. எதுக்கு இந்த பிள்ளை தனியா இப்ப போகணும்? அது என்னவோ யாருக்கு தெரியும். எனக்கு என்னவோ அவ மேல சந்தேகமா இருக்கல ராசே. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் இதை சொல்லக்கூடாது. அவ என்னவோ திட்டத்தோட தான் வீட்டுள்ளார வந்திருக்கா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீங்க வேற ஒண்ணு, நீங்க ஒரு ஆளே போதும். சும்மா எதுவும் நோண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அவளை பார்த்தாலே தெரியல அவ பிள்ளை தச்சியா இருக்காளா இல்லையான்ட்டு. ஆமாம்மா, அப்படியெல்லாம் எடுத்தோம் கௌதம்னு யாரையும் பேசிடக்கூடாது. அதுவும் ஒருத்தவங்க கற்பமா இருக்காங்கன்னா எப்படிமா போய் சொல்லுவாங்க? அப்படியெல்லாம் யாரும் குழந்தை விஷயத்துல ஏமாத்த மாட்டாங்கம்மா. அடே, இத்தனை வருஷம் கழிச்சு என் சின்ன மருமா உண்டாயிருக்கானா எனக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? அவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையடா. சரிம்மா, தம்பி வேற சாயங்காலத்துக்கு வாரான். அவன் வரையில அது இதுன்னு அவன் காது படுற மாதிரி எதுவும் சொல்லிக்கிட்டு அவைகளுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன நடக்குதோ நடந்தா போகுது. ஏ ராசே, என் தோட்டம் கழட்டி தரேன், அடமான வச்சு உனக்கு எதுவும் செலவுக்கு வேணும்னா பாத்துக்கியா? என்னம்மா, எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாம். நான் யார்கிட்டயும் கடன் கேட்டு வாங்கிக்கிறேம்மா. தோடு காதுல கிடக்குது, அதை கழட்டி எதுக்கு? இருக்கட்டையா, இருக்கட்டும் விடு. நகைய அடமான வைக்கணும்னா அதுக்கு நான் என் தோட்டம் கழட்டி தரேன். நீ 4 இடத்துக்கு போறவ வரவ, நீ வெறுங்காதோட போறது நல்லா இருக்குமா? இல்ல உன்னைய வெறுங்காதோட விட்டாதான் என் மவனுக்கு அது நல்லதா? ஊருக்கு அறிவே பாக்குறவளவோ என்னடி சொல்லுவாளுவ? மருமோ காதுல கடந்த தோட்ட கழட்டி வித்திருக்காளுவன்னு எதுவும் நம்ம குடும்பத்தை பத்தி தானே அசிங்கமா பேசுவாளுவ. நான் என்ன செய்ய போறேன்? நான் தோடு போட்டா என்ன, போடாட்டி என்ன? அம்மா, நீயும் சரி அவளும் சரி, யாரும் எந்த நகையும் கழட்டி தருவானா? நானே பாத்துக்கிறேன். உன் தோட்டம் வாங்கினா மட்டும் 4 பேர் என்னைய பத்தி என்னமா சொல்லுவாங்க?
நல்ல குடும்பக்காரனா இருந்தா பொண்டாட்டி நாயை வாங்கி அடமானம் வைக்க வேண்டியதானே? ஆத்தா காதுல இருக்கிற தோட்ட உருவிக்கிட்டு ஊத்துருக்கான்னு பாரு அப்படின்னு என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏலே எவனாவது ஏதாவது சொன்னா போறேன்டா. இந்தா நான் கழட்டி தாரேன், கொண்டு போய் வச்சு என்ன செலவு பண்ணணுமோ பண்ணு. என் மருமகிட்டயோ இல்ல யாருக்கிட்டயுமே கடனை கேட்டுக்கிட்டு நிக்காத. அப்படியே இல்லையா இந்த சின்னவனுக்கு போன் போட்டு 80 ரூபா வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்குறேன். அம்மா ரொம்ப நாள் கழிச்சு அவனே இப்பதான் வீட்டுக்கு வாரான். அதெல்லாம் வேண்டாம்மா, நல்லா இருக்காது. என்னடா இது அண்ணன் தம்பின்னு இருக்கிறது எதுக்கு? அவசரத்துக்கு உதவி பண்ணுக்குதான். அவன் தம்பி கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்னடா கூச்சம்? அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் காசு பணம்னு வந்துட்டான். எல்லாரும் வேற வேறதாம்மா. ஏதோ நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். காசு பணம் பிரச்சனை வந்து பின்னாடி எல்லாரும் மாதிரியும் நாங்களும் எதுவும் ரோட்டுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டுக்கிற நிலைமை உண்டாயிட போகுது. அதெல்லாம் வேண்டாம். ஏதோ அவன் சம்பாரிச்சு அவன் புத்திக்கு அவன் குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கிட்டா எனக்கு போதுமா. நான் எப்பாடுபட்டாவது ஏதோ எல்லாரையும் கரைச்சிட்டுருவேன். அடே நீங்க 3 பேரும் என் வயித்துல தானடா பிறந்தீங்க. உனக்கு இருக்கிற அக்கறை அப்ப அவனுக்கு இருக்காதாடா? தான் அண்ணன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு எந்த தம்பிடா காசு பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான்? கொடுத்து உதவாத வாழ்க்கை என்ன வாழ்க்கடா? உனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் ரத்த கொதிக்காமல போயிடும். தான் ஆடாட்டி போனாலும் தான் சதையாடுன்னு சும்மாவாடா சொன்னாங்க. அதெல்லாம் தம்பி கொடுப்பான். சரி நீ பொழுதுக்கு எப்படியாவது ஓட்டிக்கலாம். தம்பி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எது வரதுன்னு பேசிக்கலாம், சரியா? அது இல்ல, எப்பவும் இல்லாம இப்ப தம்பிக்கிட்ட திடீர்னு கேக்குறது ஒரு மாதிரி. நம்ம பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவளை பாத்துக்கிறதாலதான் கேக்குறாங்களான்னு தப்பா நினைச்சுட்டானா என்னமா சொல்றது? நீ ஏன் எதுக்குடா ஒவ்வொன்னா நீ யோசிச்சுக்கிட்டு கிடக்குற? முதல்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா இரு. ஏதாவது ஒரு விஷயம்னா மண்டைய போட்டு குழப்பி மூளைய கசக்கிதான் புடிஞ்சு எடுப்ப. நடக்காததெல்லாம் நடக்கிற மாதிரியும் நடந்ததெல்லாம் நடக்காத மாதிரியும் யோசிச்சு தலை வெடிச்சிரும் போலடி உன் புருஷனுக்கு. அதை சொல்லுங்க நல்லா. நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கே போட்டு புலம்பிக்கிட்டு கிடப்பாரு. எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அதை விட்டு சும்மா அது அப்படி பண்ணலாமா, இதை அப்படி பண்ணலாமா, அது அங்க போலாமா, இது இங்க போலாமான்னு எந்நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏண்டியா ஒரு ஆம்பளையா இருந்து பாருடி. ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளையா இருந்து ஒரு குடும்ப சுமைய சுமந்து கோழி தான் குஞ்சு அடகாக்குற மாதிரி வீட்டுல உள்ள எல்லாரையும் அடகாக்குறது வீட்டுல உள்ள ஆம்பளை தாண்டிய. ஐயோ மாமா, நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. அதுக்காக சாதாரண விஷயத்தெல்லாம் எதுக்கு பெரிய மலை மாதிரி சுமந்துக்கிட்டு நிக்கிறிய? பாருங்க, எம்பிட்டு பெரிய மலையா இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்த்தா சின்ன கல்லு மாதிரிதான் தெரியும், சரியா? அது மாதிரிதான் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் தூரத்துல வச்சு பாருங்க, சின்னதாதான் இருக்கும். பிரச்சனைன்னு பிரச்சனை கூடவே இருந்தா அது நம்மளுக்கு பெருசாதான் இருக்கும். சரி சரி இருக்கட்டும், என்னவோ விடுங்க. தம்பி வாரேன், நான் போய் கறிக்கடையில கடன் சொல்லியாவது ஒரு கோழி ஒண்ணு எடுத்துட்டு வாரேன். எங்கேயும் கடை வாங்க வேணாம்னு இப்பதான் சொல்றேன், அப்புறம் என்ன கடன் சொல்லி வாங்க போற? சத்த நேரம் இரு, இந்த காதுல கிடக்கிறத கழட்டி தாரேன். நீ வேற ஏமா, கடன் இல்லாத மனுஷன் எங்க இருக்கான்? யாராவது ஒருத்தவனை கண்ணுல காட்டு கடன் இல்லாத மனுஷன் இவன்னு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 கிட்னி இருக்கா இல்லையா? ஆனா கடன் இல்லாம எந்த மனுஷனும் கிடையாது. ஐயோ, கடனை சொல்லையிலதான் ஞாபகம் வருது. நாளைக்கு குழுவுக்கு வேற ரூபா கட்டணும், 1500 ரூபாய். இவர் வேற காசுல என்ன சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தியா இந்தா இப்ப என்ன சொன்ன? இன்னும் 2 நாள்ல குழு கட்டணும், கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ற. அப்ப நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? இந்த வார்த்தையை கேட்ட பிறவே எப்படிடா காசு பெரட்டு கொடுக்கறதுன்னு அதை பத்தி யோசிக்கிறதா? இல்ல நம்ம பொண்டாட்டி எங்கேயும் பாத்துக்கோன்னு அப்படியே விட்டுறதா? உங்களால முடிஞ்சா பாருங்க, இல்ல நான் எங்கேயாவது உருட்டு விரட்டி கட்டிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? இப்ப 4 பொண்ணு சண்டை சொல்லி கட்ட மாட்டேன். இந்த மாசம் குழுவுக்கு நீங்க என்ன ரூபாவை கொடுத்தீங்கன்னு என்ன எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன்ல? வச்சிருந்து நீங்க என்கிட்ட கொடுக்காம விட்டாதான் தப்பு. உங்ககிட்ட இல்லன்னு எனக்கே தெரியுது, அப்புறம் எப்படி நான் உங்களை கேட்க முடியும்? அடியே உள்ள ஏதோ பால் பொங்குற வாடை அடிக்குது, போய் என்னன்னு பாரு. என்ன சிலிது அமைஞ்சு போய் கிடக்கு, பால் பொங்குற வாடை அடிக்குதா? ஏன் உங்க மைனை நான் எதுவும் கேட்க கூடாது? போட்டி போய் வேலையை பாருடி, போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஏட்டிய தங்கத்துக்கு ஒரு போன் போடாமட்டே, பிள்ளைக்கு போன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. போன் போட்டு இந்த மாதிரி டைம் அப்படி இருக்கா, வந்து ஒரு எட்டு பாத்துருப்பேன்னு சொல்ல. சொல்றேன். இப்போதைக்கு போன் பண்ணா வீட்டுல வேலை ஒன்றும் ஆகாது, அவகிட்ட பேசியே நேரம் போயிடும். கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வா உட்கார நேரமா பார்த்து போன் போடுறேன். எனக்காவது போட்டு கூடாண்டி, நானாவது அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மாவுகிட்ட பேசினா இந்த மாட்டு சனையெல்லாம் காலையில இருந்து அப்படியே கிடக்கு, அதையார் ஆள்றது. என்ன நாள் முழுக்க அவகிட்ட பேச போறேன்? மவுளுக்கு போன் பண்ணா நாள் முழுக்க என்ன வருஷம் 365 நாளும் போன வைக்காம பேசிட்டே தான் இருப்பியே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெல்ல பொறுமையா பேசிக்கலாம், போங்க போய் வேலையை பாருங்க. காலையிலேயே முதல்ல நான் ஒரு செல்லு டப்பா வாங்கணும். இத்தனோண்டு போன வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறாளுவ? நாள் மிச்சோடு நீ உட்காந்து இந்த பாட்டு ஆட்டணும் பாக்குறப்ப வேலையெல்லாம் தானே நடந்துருது. நான் எதுவும் என் மவுளுக்கு போன் பண்ண கேட்டாதான் உனக்கு வேலையே நடக்கல. என்ன? ஒன்னும் இல்லம்மா, நீ சொல்றது சரிதான். அவளுக்கு போன் பண்ண சீக்கிரத்துல போன வைக்க மாட்டா. நான் போய் வேலையை முடிச்சுட்டே வரேன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா போதும், மவளுக்கு போன போட்டுறது. கறி ஆக்கணியா, குழம்பு வச்சியா, சோறு ஆக்கணியா, அண்ணனுக்கு காது போட்டு விட சொல்லட்டுமான்னு மவளை பத்தி நல்லா விசாரிக்கலன்னா தூக்கம் வராது போல இருக்கேன். சின்ன மாவன் வராரு இல்ல, எதுவும் கத்தியா பணம் கொண்டு வருவாரு. மவளை வர சொன்னா வந்து 5000 10,000ன்னு வாங்கி எடுத்து கொடுக்கலாம்ல, எடுத்துக்கிட்டு போவோம். என்னத்தான் பேசி சிரிச்சாலும் மாமியாரு தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஆரம்பிச்சாச்சா? ஞாயிற்றுக்கிழமை கூடமா ரெஸ்ட்ல இருந்து டிவிக்கு. இன்னைக்கு வேற சென்னை மும்பை மேட்ச்சு. ஆர்த்திக் பாண்டியா என் ஆளு விளையாடுவாரு. கேள்வி என்னன்னா, ஆதி காலத்தை பாட்டை கேட்டுக்கிட்டு அல்டாப்பு காட்டிக்கிட்டு நிக்குது. எப்படி இதை எஸ்கேப் ஆக்குறதுன்னு தெரியல.
அத்தை என்ன ஆ என்ன நிம்மதியா டிவி பார்க்க விடுறியா? டிவியா பாக்குறியா? ம் ஏன் என்ன செய்யற மாதிரி தெரியுது? துணி துவைக்கிற மாதிரி எதுவும் தெரியுதா உனக்கு? என்னத்த ஏன் அப்படி கோவமா இருக்கிய? என்ன ஓடுது? ஓ, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓடுதா? இத்த இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. என்ன 6 மணிக்கு? 6 மணிக்கு என்ன? 6 மணிக்கு IPL மேட்ச் ஓடும் அத்த. அப்படின்னா அப்படின்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு. நாகட்டு கீரை கட்டா? ஐயோ அத்தை, கிரிக்கெட் அத்தை. இந்த பந்தை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பானோல அதுவே? அதான் அதான் அதான். அதுக்கு இப்ப என்ன? என்னத்த அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்னையிலேருந்து ஒரு 1.5 மாசத்துக்கு தினந்தோறும் கிரிக்கெட் போடுவானுவன். இங்க கலைஞர் டிவில வெள்ளி பரிசு மழைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஓடும். அதை பாத்திருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை நைட் நேரத்துல ஒரு படம் போடுவாங்க. படத்துக்கு இடையில ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன விடம்னு நம்ம எழுதி அனுப்புனா தங்க காசு தருவாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கேன். இந்த மாதிரி 1.5 மாசம் தொடர்ந்து விடாம இந்த கிரிக்கெட்டை பார்த்து ஒரு நாளும் எத்தனை பேர் அவுட் ஆகுறாங்க, எத்தனை பேர் விளையாடுறாங்க, அப்புறம் இடையில கேட்குற கேள்வி எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம பதில் எழுதி அனுப்புனா 10 சவரன்ல தங்க நெக்லஸ் தாராங்களாம் அத்தை. 10 சவரனா? ஆமாத்த, 10 சவரன்ல நகை தாராங்களாம். நேத்தே கிரிக்கெட் ஆரம்பிச்சிருச்சு அத்தை. ஆனா எனக்கு தான் தெரியல இந்த விஷயம். வசந்தி சொல்லி தான் தெரிஞ்சது. வசந்திக்கு கொழுந்தனா இருக்கான் பாரு, அவங்க கூட ஊருக்குள்ள அப்பப்பையும் பயிலவ கூட சேர்ந்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போவான்ல, அவன் இந்த விஷயம் தெரிஞ்சு விடிய உட்காந்து கிரிக்கெட் பார்த்து இடையில கேட்ட கேள்விக்கு பதில் எழுதி அனுப்பி விட்டுருக்கானா. வசந்தி ஒரே பில்டப் காட்டிக்கிறா அத்தை. எனக்கு எப்படியும் 10 சவரன் நெக்லஸ் வந்துடும், என் கொழுந்த வாங்கி எனக்கு தான் கொடுப்பாரு, என் கொழுந்த சும்மா வெட்டியா இருக்கான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணீங்களே, இப்ப பாத்தீங்களான்னு ஓவரா அப்படியே சீன் காட்டிக்கிட்டு போறா அத்தை. அதாத்த எனக்கும் கிரிக்கெட் பார்க்க உங்க மையன் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்க மையன் வர்றதுக்கு நான் லேட் ஆகும், அதனால நீயும் அம்மாவும் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே எதுவும் கேள்வி கேட்டாங்கன்னா அதை குறிச்சு வச்சுக்கோ. வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்து எனக்கு எதுவும் கேள்வி கேட்டாங்கன்னா அதை நான் குறிச்சு வச்சுக்கிறேன். இந்த 10 சவரன் தங்க நெக்லஸ நம்ம கட்டாயம் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு அத்தை. எத்தனை மணிக்கு போடுவாங்க? 6:30 மணிக்கு அத்தை. எப்ப முடியும்? ராத்திரி 12 ஆயிடும். 12? ஐயா பாக்கிலட்சுமி பார்க்கணுமே நானே. என்னத்த பாக்கியலட்சுமி, இப்ப என்ன அதுல புதுசா போட போறாங்க? வீட்டை விட்டு போன செல்வி திரும்ப பாக்கிய கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார நிறுத்த போறா. அப்படி இல்லாட்டி கோபி எதுவும் பாக்கியாவுக்கும் ராதிகாவுக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டு எங்கேயாவது மண்டையை உடச்சுக்கிட்டு நிற்பாரு. அதையே தான் திருப்ப போடுறாங்க. அதுவும் இல்லைன்னா இனியா புதுசா எவனையும் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வந்து அடி வாங்க போகுது. சரி அது இருக்கட்டும். அப்ப சிறகடிக்க ஆசை அது இதுவாது பரவாயில்ல, அப்பப்ப கதையை மாத்துறாங்க. சிறகடிக்க ஆசையில என்னத்த கதையை மாத்துறாங்க? ரோகிணி மாற்ற மாதிரி காட்டுறாங்க, அப்புறம் கனவுன்னு சொல்றாங்க. ரோகிணி மாற்ற மாதிரி காட்டுறாங்க, அப்புறம் கனவுன்னு சொல்றாங்க. அப்படியே வந்தான் ஜத்தான் சுட்டா ரிப்பட்டுன்னு திரும்ப அதே தானே ஓடுது. உங்களுக்கு இப்ப நாடகம் முக்கியமா 10 பவுன் நெக்லஸ் முக்கியமா? சரித்த, உங்களுக்கு அந்த 10 பவுன் வேணாம்னா நீங்க உட்காந்து நாடகமே பாருங்க. நான் போய் சமய வழிய ஆரம்பிக்கிறேன். இல்ல 10 பவுன் நெக்லஸ் தான் முக்கியம். தங்க விக்கிற விலைக்கு 1 கிராம் கூட வாங்க முடியாது. 1 கிராம் 9,000 இலவசமா கொடுக்குறாங்கன்னா சும்மாவா? இந்த கிரிக்கெட்டு கீரை கட்டு அதை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ இப்பவுமே இந்த டிவிக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காரு. நான் அடுப்படிக்கு போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன செய்யணுமோ பாத்திரம் எல்லாம் தொலைக்கி போட்டுட்டு வாரேன். சரியா? கேள்வி எதுவும் கேட்கறாங்கன்னா கவனமா இருக்கணும். விளையாட்டுத்தனமா விட்டுடக்கூடாது சின்ன பொண்ணு. ஐயா அத்தை, நான் யாரு உங்க மருமவ? 10 சவரன் நகத்தை சும்மா விட்டுடுவேனா? ஐயோ 10 சவர நெக்லஸ் கொடுத்தாங்கன்னா என் பொண்ணு கழுத்துக்கு பக்குவமா பதமா போட்டு பார்த்து அழகா வேடிக்கை பாப்பனே. ஐயோ 10 சவரன் பொண்ணு கழுத்துக்கு போட்டு பாப்பியா? கிழவி எவ்வளவு பேராசைய பாரு. ஆமாத்த ஆமா. சரிம்மா வாமா உட்காருமா. டீ காப்பி எதுவும் வேணுமா? மிச்சர் போட்டா எதுவும் வேணுமா? சொல்லுமா. எதுவும் இருந்தாலும் அத்தையை கேளு. 1.5 மாசத்துக்கு நீ டிவி பாக்குறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். சரியா? ஓகே அத்தை. முக்கியமான விஷயம் ஒண்ணு. இந்த வசந்தி இருக்கா பாரு, அவளையும் கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்க. யாத்த? இல்ல ஒரு காரணமா தான் சின்ன பொண்ணு. அத்தை சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. சரிங்கத்த, இல்லன்னா நானும் வசந்தி வீட்டுக்கே போய் டிவி பாக்கட்டுமா? அப்பதான் அவங்க குழந்தை கேள்விக்கெல்லாம் பதில கரெக்டா எழுதுறானா தப்பா எழுதுறானு பாக்கலாம். சரியான யோசனை. அப்ப வசந்தி வீட்டுக்கே நீயும் போய் டிவி பாத்துக்கிட்டு இரு. அங்க போய் உட்காந்தாதான் அவங்க குழந்தை வரமாட்டான். போ கிளம்பு. எப்படி அத்தை இவ்வளவு அறிவா இருக்கீங்க? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வரத்த, டாடா பாய், see you. நம்ம இதெல்லாம் இன்னைக்கு பெரிய விசில போட்டு கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்கத்தான் போறேன். 10 சவரன். ஐயோ என் மருமவதான். ஒரு நேரம் ஒரு மாதிரி இருந்தாலும் ரொம்ப தங்கமானவ. டேய் டயு, என்னடா ஆச்சு? நேத்துல இருந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இப்படியே உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம போட்ட பிளான்லாம் எதுவும் தெரிஞ்சிருச்சா? கர்ப்பம் இல்லன்னு எதுவும் கண்டுபிடிச்சிட்டாளுங்களா? ஐயோ அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னன்னு சொல்லுடி. மா அந்த கிழவி ஆஸ்பத்திரிக்கு வான்னு விடாம தொந்தரவு பண்றாமா. என்ன பண்றதுனே தெரியலமா. ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூப்பிடுறாங்க.
போ போனா நான் கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிடாதா? ஓ ஆமால, மறந்துட்டேன். அந்த சின்ன பொண்ணும் வசதியும் வந்து என்னென்னவோ சொன்னாலுவ. அது சொன்னதுக்கு அப்புறம் ராசாத்தியும் அந்த கிழவியும் ஆஸ்பத்திரிக்கு பிடிவாதமா வாணி என்னை கூப்பிட்டுக்கிட்டு நிக்கிறாங்கம்மா. எங்க அம்மா ஏற்கனவே காமிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போவேன், புதுசா எங்கேயும் காமிக்க மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா எங்க அம்மா கூட தான் வருவேன்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேம்மா. நான் தான் அப்பவே சொன்னேன் அந்த வீட்டுக்கு போகாதன்னு. அங்க நான் போனதானம்மா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். 50 ஏக்கர் தென்னந்தோப்பு, 20 ஏக்கர் எலுமிச்சை தோப்பு, 2 பண்ணை வீடு, இதெல்லாம் என் புருஷனுக்கும் எனக்கும் தான் பங்குன்னு எழுதி வாங்க வேணாமா? வாங்கலாம். எல்லாத்துக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்கு. பொறுமையே செய்யலாம். பொறுமையா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணுமா. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது, என்ன பண்றது, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா. ஐடியா தானே, சரி இரு. என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தி டாக்டரா தான் இருக்கா. அவகிட்ட இதை பத்தி பேசலாம். நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகுற வரைக்கும் மாசம் செக்கப்பு ஸ்கேனு அது இதுன்னு அவகிட்டயே போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். என்ன ஓகே ஆகுமா? எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? உன் அம்மா நினைச்சா எதுவும் நடக்காம இருக்குமா? எல்லாம் நடக்கும், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ராசாத்தியும் அந்த கிழவியும் முதல்ல பிரிக்கணுமா. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுமா. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஓவரா ஆட்டம் போடுறாங்க. இவங்களை பார்த்தாலே அப்படியே எரியுது எனக்கு. கூல். அம்மா உனக்காக பிரியாணி சுட ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் பின்னாடி பேசிக்கலாம், ஓகேவா? சரிம்மா.